ஜனவரி 26 ரஜினி ரசிகர்களுக்கு திருவிழாவா இருக்க போற ஒரு நாள். லால் சலாம் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கான தேதி அறிவிச்சிருக்காங்க. ஜனவரி 26ஆம் தேதி ஒரு தனியார் கல்லூரி மைதானத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ரஜினி படங்களில் ஒவ்வொரு முறை ஆடியோ லான்ச் நடக்கும் போதும் அவருடைய அரசியல் பேச்சு பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும். அரசியலுக்கு வரவில்லைன்னு சொன்ன பிறகு நடந்த ஜெயிலர் படத்தில் சினிமா ரீதியாகவும் அவருடைய பேச்சு மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாக மாறினது. காக்கா கழுகுன்னு அவர் சொன்ன ஒரு கதை அதுக்கு அடுத்த நாட்களில் எந்த அளவுக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்திச்சு, சினிமா இண்டஸ்ட்ரியில் அதை எவ்வளோ பெரிய அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணாங்க, சினிமா ரசிகர்கள் அதை எந்த அளவுக்கு விவாத பொருளாக மாற்றினாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனைத் தொடர்ந்து லால் சலாம் அப்படிங்கிற படத்தில் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு, ஒரு சிறப்பு தோற்றத்தில் நடிச்சிருக்காரு. அவர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கேரக்டரும் ரொம்பவே கவனிக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்குது. ஒரு இஸ்லாமியர் வேடத்தில் அவர் நடிச்சிருக்காரு. மொய்தீன் பாய் அப்படின்னு அந்த கேரக்டருக்கு பேர் வச்சிருக்காங்க. லால் சலாம் படத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ் பண்ண படம். விக்ராந்தும் விஷ்ணு விஷாலும் அதில் லீட் ரோல்ஸ் பண்ணாலும் ரஜினிகாந்தினுடைய சிறப்பு தோற்றம் அப்படிங்கிறது படத்துக்கு பெரிய அளவுக்கு பலம் சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டீசரில், ஃபர்ஸ்ட் லுக்லன்னு எல்லா இடங்கள்லையும் ரஜினிகாந்த் அதிகமான அளவுக்கான முக்கியத்துவத்தோடு முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். ரஜினி அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருந்தாலே படத்துக்கான பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. 2008 கடைசியாக ரஜினிகாந்த் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ண படம் அப்படின்னா குசேலன். அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ரஜினிகாந்த் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருந்தார். நான் இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணலை, வடிவேலுவும் பசுபதியும் தான் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்களை பண்ணியிருக்காங்க, நான் என்னோட 25% தான் இந்த படத்தில் இருக்க போகிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். அவர் அதெல்லாம் சொல்லியிருந்தாலுமே மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வந்த அந்த படம் ரஜினி படமாக இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் ரசிகர்களுக்கு அது ஒரு ஏமாற்றத்தை கொடுத்ததுனால பெரிய அளவுக்கு அது ஒரு கமர்ஷியல் சக்ஸஸாக ஆகலை. அதன் பிறகு 15 வருஷம் கழித்து ரஜினிகாந்த் இப்போ மறுபடியும் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. இந்த முறை அவருடைய மகளுக்காக பண்ணியிருக்காரு. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இதுக்கு முன்னாடியே தனுஷனுடைய 3, கௌதம் கார்த்திக்கின் வைராஜாவை இந்த மாதிரி படங்களை இயக்கியிருந்தாலும் அவருடைய தந்தையை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை டைரக்ட் பண்ணுறது இது முதல் முறை. இதுக்கு முன்னாடி கோச்சடையான் அப்படிங்கிற படத்தில் ரஜினியினுடைய 2வது மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவரை வச்சு ஒரு அனிமேஷன் படம் பண்ணாங்க. அதன் பிறகு ரஜினிகாந்த் வெற்றி படமான ஜெயிலருக்கு பிறகு இது வருது. இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். ஜெயிலருடைய வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமானது. அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படம் வர்றதுனால இந்த படத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இதை ரஜினி படமாக பார்க்கணுமா அப்படிங்கிற கேள்வி ரஜினி ரசிகர்களிடமே அதிகம் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு முறையும் அதை ப்ரமோட் பண்ணும்போது அது ரஜினிக்கான முக்கியத்துவம் என்பது அதிகமாகவே இருக்கிறது. இப்போ இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்சும் விஷ்ணு விஷால் என்ன பேச போறாரு, விக்ராந்த் என்ன பேச போறாருன்னு யாரும் கவனிக்க போறதில்ல. ரஜினி என்ன பேச போறாரு, அவர் என்ன சொல்ல போறாரு. ரஜினி முன்னாடி 3 முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த 3 விஷயத்தை ரஜினி பேசுவார். அவருடைய குட்டி ஸ்டோரியில் அது இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நம்பர் 1, கடந்த ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் அவர் சொன்ன அந்த குட்டி கதை காக்கா கழுகு. அந்த காக்கா கழுகுன்னு அவர் சொன்னதுக்கப்புறம் அது பெரிய டிஸ்கஷனாக மாறி அதுக்கு அடுத்து ரிலீஸ் ஆன லியோ படத்தினுடைய வெற்றி விழாவில் விஜய் அதுக்கு ஒரு சின்ன கவுண்டரும் கொடுத்துருப்பார். காக்கா கழுகுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பார். அதை அவர் எப்படி எடுத்துக்கிட்டாரு, ரசிகர்கள் எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் விஜயனுடைய ஸ்பீச்சில் அதுவும் இருந்தது. 2வது, நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் ஒரு சில மாதங்களில் வரப்போகுது. ரஜினிகாந்த் அரசியலை விட்டு ஒதுங்கினாலும் அரசியல் ரஜினிகாந்தை விட்டு எப்போதும் ஒதுங்குவதே இல்லை. அதுக்கு சரியான உதாரணம் என்ன அப்படின்னா, அயோத்தியில் நடைபெற்ற ராமர் கோயில் திறப்பு விழாவில் ரஜினிகாந்த் கலந்து கொண்டது. ரஜினிகாந்த் வீட்டிலிருந்து புறப்பட்டு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுற நேரத்தில் தான் சென்னைக்கு திரும்பி இருக்கார். அப்போவும் செய்தியாளர்கள் அவரிடம் கேட்குறாங்க, ராமர் கோயில் திறப்பு விழாவில் கலந்துக்கிட்டீங்க, அது அரசியல்னு எல்லாரும் சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்னதுக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கவங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி கருத்து இருக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களோட பார்வையில் என்ன அப்படின்னு கேட்டால் அது ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருக்காரு. இந்த நேரத்தில் இது மிகப்பெரிய ஒரு அரசியல் நிகழ்வாக மாறி இருக்கு அப்படின்ற விமர்சனங்கள்லாம் வரும்போது ரஜினிகாந்த் அங்கே போயிட்டு வந்திருக்காரு. இன்னொன்று, லால் சலாம் படமும் கிட்டத்தட்ட ஒரு அரசியலை பேசக்கூடிய படம் தான். விளையாட்டில் மதத்தை கலக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைலாகை லால் சலாம் ட்ரெய்லரில் ரஜினிகாந்த் பேசியிருப்பார். அப்போது ஒரு பக்கம் ராமர் கோயிலை சுற்றி நடக்கக்கூடிய அரசியல், ரஜினிகாந்த் ராமர் கோயிலுக்கு சென்று வந்தது, லால் சலாம் படத்தில் பேசியிருக்கக்கூடிய அரசியல்னு டெஃபினட்டாக ரஜினிகாந்த் அரசியலை பேசுவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் லால் சலாம் மேடையில் இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 2வது விஷயத்தை தொடர்பு படுத்திய ஒன்று தான் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் வரப்போது, இந்த படத்தில் ஒரு அரசியல் ரீதியான விஷயம் இருக்க போது, அயோத்தி இதெல்லாம் மையப்படுத்தி இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் ரஜினி கவனிச்சிக்கிட்டு இருக்காரு. இவர் யாருக்காவது வாய்ஸ் கொடுப்பாரா, எந்த கட்சியாவது ஆதரிப்பாரா அப்படிங்கிற கேள்வி ரஜினிகாந்த் ரசிகர்களிடம் அதிகம் இருக்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் கடந்த தேர்தல் வரை அந்த கேள்வி பல ஆண்டு காலமாக ரஜினிகாந்த் முன் வைக்கப்பட்ட கேள்வி. இந்த முறையும் அந்த கேள்வி இருக்கும் என்பதனால ஊடகங்களுக்கும் சரி, அவருடைய ரசிகர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. எனவே இந்த 3 கேள்விகளுக்கான பதில் ரஜினிகாந்தினுடைய
லால் சலாம் மேடையில் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, ரஜினி பல மேடைகளில் இந்த மாதிரி குட்டி கதைகள் பேசியிருக்காரு. ரஜினி மேடைக்கு வந்தாலே அது அரசியல் மேடையாக இருந்தாலும் சரி, ஆன்மீகம், சினிமா இப்படி எந்த மேடைக்கு வந்தாலும் அவருடைய ஸ்டைலில் ஒரு குட்டி கதை இருக்கும். ஆனால் அதை எப்பவும் ப்ரமோட் பண்ணி ஒரு படத்தில் விளம்பரப்படுத்தினதில்லை. ஆனால் இந்த முறை லால் சலாமில் ரஜினியினுடைய குட்டி கதையை கேட்பதற்கு ரசிகர்கள் வரணும் அப்படிங்கிற டோனில் ஒரு ப்ரமோஷன் இருக்குது. அவர் கையில் மைக்கை வச்சிருக்க மாதிரி அந்த மொய்தீன் பாய் கேரக்டரோட ஒரு அனிமேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த முறை அவருடைய குட்டி கதை அப்படிங்கிறது ஸ்பெஷலாக இருக்க போகுது அப்படிங்கிறது இந்த ப்ரமோல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓவராலாக பார்க்கும்போது ஒரு பக்கம் லால் சலாமினுடைய எதிர்பார்ப்புகள், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இந்த படத்தில் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய திறமையை பற்றியும் அவங்கள அங்கீகரிக்கக்கூடிய வகையிலையும் ரஜினி என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம். இரண்டாவது, அந்த படத்தினுடைய கதைக்கரு அது எப்படி வந்திருக்கிறது, இதுக்கு ரஜினி என்ன விஷயத்த சொல்ல போகிறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கும், பொன்னியின் செல்வன் 1 ரிலீஸ் ஆனப்போ அந்த மேடையில் பொன்னியின் செல்வன் பற்றி ரஜினிகாந்த் சொன்ன அந்த நரேஷன் அப்படிங்கிறது பலராலும் ஈர்க்கப்பட்டது. பலருக்கும் அந்த படத்தை பார்க்கணுன்ற ஆசையே அதிகமாக வர்றதுக்கு அவருடைய பேச்சு காரணமாக இருந்தது. அந்த அளவுக்கு ரஜினியோட பேச்சு அப்படிங்கிறது ஈர்ப்பை தரக்கூடியதாக இருக்கும். ஜெயிலர் ஆடியோ லான்ச்லேயும் ரஜினி பேசின அந்த ஸ்பீச்சுக்கு அப்புறமா அந்த படத்துடைய மார்க்கெட் லெவலே வேறு மாதிரி மாறிச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள், தேட்டர் உரிமையாளர்களும் கூட இதை பல இடத்துல பதிவு பண்ணியிருந்தாங்க. சூப்பர் ஸ்டார் சர்ச்சை அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்வி, பதில், விவாதம் எல்லாமே நடந்து முடிந்திருக்கிறது. அதன் பிறகு இந்த மேடையில் அவர் தோன்ற போகிறார். காக்கா கழுகுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு, அடுத்து வரக்கூடிய படங்களில் என்ன எதிர்பார்க்கலாம், இப்படி பல கேள்விகளோடு ரஜினி ரசிகர்கள் காத்திருக்கிறார்கள். அத்தனைக்கும் பதில் சொல்லக்கூடிய மேடையாக லால் சலாம் மேடை மாறப்போது ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்து காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.